Hello everyone, welcome to this video. இந்த வீடியோ வந்து importance of previous year questions, especially in prelims. ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஸ்பெசிஃபிக்கலி பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபியில் சில கொஷின்ஸ் எடுத்து எப்படி PYQs உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு லேர்னிங்லேயும் சரி மற்ற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் PYQs பார்க்குறதுனால கிடைக்கும், ஏன் எல்லாருமே எப்போவுமே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் PYQஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வெட்டரினாக இருந்தாலும் சரி ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி ஒரு ஹை லெவல் கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செஷனாக இது இருக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தே சர்வ் ஆஸ் அ கைடன்ஸ் இன் த UPSC ஓஷன். UPSCங்கிற இந்த மகா சமுத்திரத்தில் கடலில் நம்மளுக்கு வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுக்குங்க. ஏன்னா எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்குது. எதை எடுப்பது எதை விடுப்பதுனே தெரியாது. வாட் டு ரிமெம்பர், வேர் டு ஃபோக்கஸ், இந்த ஐடியா நம்மளுக்கு PYQஸும் சிலபஸும் தான் கொடுக்கும். சிலபஸில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் PYQs தான் எக்ஸாக்ட் கிளாரிட்டி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால தான் தே சேவ் அஸ் அ கைடன்ஸ் அண்ட் தே ஆக்ட் லைக் அ லைட் ஹவுஸ் இன் த வாஸ்ட் சி ஆஃப் UPSC அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆஸ் வி சி சம் கொஸ்டின்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ரிப்பீட் ஆகிருக்க தீம்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது யூ வில் கெட் அ மச் பெட்டர் ஐடியா அண்ட் கிளாரிட்டி அபவுட் திஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த மாதிரி UPSC அப்படின்னாலே பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரி திங் அண்டர் த சன். எல்லாமே படிக்கணும்பா, எதை எடுக்கணும் இதெல்லாம் விடாத, எல்லாத்தையும் படி, பேப்பரா இந்த பேப்பரை படிங்க, அப்புறம் யோஜனா படிங்க, 2 பேப்பர் படிங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ இவ்வளோத்தையும் நான் அந்த 1.5 years பீரியட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இனிஷியல் ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியங்கள் ஆக்சுவலாக கம்மி தான். எவ்வளோ படிக்கணுங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எப்படி படிக்கணுங்கிறதையும் பிளான் பண்ணணும். அங்கே தான் PYQs க்ரூஷியலாக நம்மளுக்கு சர்வ் பண்ண போகுது. வாட் தே டூ இஸ், இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தீம்ஸ் என்ன, பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நான் ஸ்கிப்பே பண்ணக்கூடாத சில ஏரியாஸ்ன்னு இருக்கும். நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கிளாஸ்லேயும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனி சப்ஜெக்ட் யூ டேக் யூ கேன் டிவைட் இட் இன்டு கோர் அண்ட் பெரிஃபரல் ஏரியா. கோர் ஏரியாவை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த கோர் ஏரியாவை எப்படி சார் கோடு போடுறது, அதுக்கு தான் PYQ ஹெல்ப் பண்ணும். கோர் ஏரியானா என்ன, கோர் ஏரியாலேருந்து ரெப்படேட்டிவ் கொஷின்ஸ் போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ரெண்டுத்துலையுமே PYQs ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் ப்ரிடாமினென்ட்லி வில் சி அபவுட் ப்ரிலிம்ஸ், பட் கோரான ஏரியா எதெல்லாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி பாலிட்டி பார்க்க போகிறோம். லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனலிசம். கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷனலிசம்னா என்ன, இந்த மீனிங் நம்மளுக்கு புரியணும். பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன, அதில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும். சி வென் ஐ சே பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், எனக்கு ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வரணும். அது 4மே டாப் டயர் பாயிண்ட்ஸாக இருக்கணும். அது போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லேயும் இருக்கணும். பிகாஸ் சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வி டாக் அபவுட் ஃப்ளேவர் ஆஃப் த பேப்பர். ஒரு ஆன்சர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் எழுதிங்கன்னா ஹேஜிமோன், US இஸ் அ ஹேஜிமோன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து சைனா ஃப்ளெக்ஸிங் இட்ஸ் மசில்ஸ் இந்த சவுத் சைனா சி, அதுக்கப்புறம் அது சார்ந்த சில வார்த்தைகள். இப்போ நீங்கள் GS2ல் பாலிட்டி எழுதுறீங்கன்னா டெஃபினட்டாக ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் எழுதணும். அப்படி மழை சாரல் மாதிரி அது மேலே அப்படி தூவி விடணும். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ரைட். எத்திக்ஸ் அகெயின் அதுக்கான ஒரு அப்ரோச் இருக்குது. ஸோ ஆன்சர் ரைட்டிங்லேயும் உங்களுக்கு ஃப்ளேவர் வரணும், ப்ரிலிம்ஸ்லேயும் எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் கோர். அப்போ பெரிஃபரல் ஏரியாஸ் ஆர் ஏரியாஸ் வேர் எஸ் கொஷின்ஸ் ஆர் கம்மிங். அது வந்து நம்மளுக்கோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக அதையும் நம்ம படிக்கணும். சரி, எதையுமே விட்டு போகக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் மை ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்து தீம் செட் பண்ணிப்பாங்க பசங்க. எஸ், தட் இஸ் குட். ஆனால் அதில் லெஸ் ரிப்பீட்டட் தீமோ இல்லை கொஞ்சம் வருடங்களாக வரலை அப்படின்னா அதை என்டையராக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது டேஞ்சரஸ். தட் இஸ் அ டேஞ்சரஸ் ப்ரெசிடென்ட். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம கோர் ஏரியாவை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு பெரிஃபரியை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அவன் எப்படி கேட்டாலும் நம்மளால் டேக்கிள் பண்ண முடியும். தட் இஸ் ஐடியா. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நிறைய பேருக்கு இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆட்டிடியூட் இருக்குது. நான் வந்து எல்லா கொஷினும் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லேயும். ரிமெம்பர், தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஈவன் ஃபார் த UPSC டாப்பர். எப்பா 100க்கு 100 மார்க் எடுத்து இல்லை 100க்கு 100 கொஷின் அட்டன் பண்ணி 200 out of 200 ப்ரிலிம்ஸில் வாங்கி நம்ம என்ன போர்டு எக்ஸாமாக எழுதிக்கிட்டு இருக்கோம் கோபி, ரைட். ஸோ த ஐடியா இஸ் டு clear the cutoff. 100+ marks இல்லை 110+ marks, அதுதான் நம்மளோட சேஃப் ஜோனு. நம்ம ஒரு டார்கெட் வச்சோம்னா அதை நோக்கி நம்ம போகணுமே ஒழிய
இந்த பர்ஃபெக்ஷனிசமை நோக்கி நம்ம போகக்கூடாது. அப்போது ஸ்ட்ரென்த்தும் பண்ணணும், எஸ், என்னோடய வீக் ஏரியாவும் ஸ்ட்ரென்த் பண்ணுவேன், என்னோடய ஸ்ட்ராங் ஏரியாவும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுப்பேன். இதுக்கெல்லாம் தான் PYQ ஹெல்ப் பண்ணும். அப்போ கோர் ஏரியாவில் மிஸ்டேக்கே நம்ம பண்ணக்கூடாது. அதுலேருந்து ஒரு கேள்வி வரும் கண்டிப்பாக. இந்த கோர் ஏரியா ஒரு 10 ஏரியா இருக்குன்னா ரெப்படேட்டிவ் தீம்ஸ்லேருந்து அது சார்ந்தோ இல்லை சம்டைம்ஸ் டைரக்ட் ரெப்படேஷனாவோ கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன் எவ்ரி சப்ஜெக்ட் யூ வில் கெட் சச் கொஷின்ஸ். அப்போ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுக்கு நம்மளை தயார்படுத்துறது யார்? அதுதான் நம்மளோட PYQs. ஃபைன். See here, as I was telling you, PYQs tell you what you must absolutely know. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வேண்டிய கண்டிப்பான விஷயங்கள் எது வேணும். And what is peripheral? பெரிஃபரலாக இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன? Understand the question pattern and UPSC mindset. UPSCயோட ஃப்ளேவர், ப்ரிலிம்ஸோட கொஷின் செட்டரோட மைண்ட் செட்டையும் UPSC எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ரெப்படேட்டிவ் தீம்ஸ் பாலிட்டியில் இருக்குது, ரெப்படேட்டிவ் தீம்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ரெப்படேட்டிவ் தீம்ஸ் ஜியாகிரஃபியில் இருக்குது. அந்த தீம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த 10 to 20 தீம்ஸ் ஆர் சே 20 to 30 தீம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக கோர் ஏரியாவை செட் பண்ணி தரோ பண்ணிட்டீங்கன்னா the questions keep coming from them. If not all the 20, 30, there will be 10 to 15 areas from which questions are repetitively asked. இல்லை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய அந்த வருஷம் 26 or 27 or 28 எந்த வருஷமாக இருந்தாலும் அந்த தீம்ஸ் ரிப்பீட் ஆகியே தீரும். அதனால தான் அது கோர் தீம்ஸ். ஃபைன். ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர் ஃபல்க்ரம் ஆஃப் பாலிட்டி இருக்குது. நீங்கள் அடித்து சொல்லலாம் பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கேள்வி வராத ஒரு வருஷமும் இருக்காது. ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக கேள்வி வந்து தெரியும், ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ். அப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா அது, விச் யூ cannot skip and you cannot say I don't have much of clarity in that அப்படிலாம் சொல்லவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ அப்போ PYQ என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு இந்த வடிவேல் ஜோக்கில் வரும்ல, ஆபத்து காலத்தில் இந்த பொட்டியை திறந்து பார், கண்டிப்பாக இது உனக்கு உதவும் அப்பா அப்படின்னு, அந்த பொட்டி தான் நம்மளுக்கு PYQ. Okay, so definitely it's going to be of a great help to us. You ask any topper, any veteran who has cleared prelims, mains, interview போய் சர்வீஸ் வாங்கினவங்க எல்லாரையும் கேளுங்க, PYQயோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்மளும் ரேட் பண்ணியிருக்கோம். பட் த்ரூ திஸ் வீடியோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் how and why they are very very vital. எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம், ஒரு விஷயத்தை எங்கே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். ரைட். அப்போது நம்ம எடுத்திருக்க ஃபர்ஸ்ட் தீம் இன்றைக்கி இந்தியன் பாலிட்டி. அதில் என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, எப்படி இந்த PYQs நம்மளுக்கு தீம் ப்ரிடிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் தீமில் தெர் ஆர் சடன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஏரியாஸ் தட் யூ நீட் டு ரிமெம்பர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இட் வுட் ஹவ் ஹெல்ப் யூ எலிமினேட் அண்ட் அரைவ் அட் த ரைட் ஆன்சருங்கிறதையும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபைன். த ஃபர்ஸ்ட் தீம் ஐ ஹவ் டேக்கன் இஸ் ஆர்டிகல் 21. ஸோ ஆர்டிகல் 21 அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பேசலாம். பட் த கோர் பாயிண்ட் வி நீட் ஆப்வியஸ்லி ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. அண்ட் ஓவர் த பாஸ்ட் மெனி இயர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராடாக இன்டர்பிரட் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸில் ஒரு முக்கியமான ஆர்டிகல் 21 தான். இன்ஃபேக்ட் ரீசெண்டான லக்ஷ்மிகாந்த் எடிஷனில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு சாப்டர் போட்டிருக்காங்க, ஆர்டிகல் 21 என்னென்னலாம் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டிலன்னு. அது மட்டும் இல்லாமல் திஸ் ஹஸ் பீன் அ ரெக்கரண்ட் தீம் இன் போத் UPSC Prelims and Mains. மெயின்ஸில் இதை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு, ரெக்கரண்ட்டாக ப்ரிலிம்ஸ்லேயும் கேள்விகள் வந்திருக்கு. அப்போ ஆர்டிகல் 21 அப்படின்னாலே இப்போ ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, எஸ். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, ஷஃபின் ஜஹன் கேஸ் இருக்குது. அதில் ரைட் டு மேரி எ பர்சன் ஆஃப் ஒன் சாய்ஸுங்கிறதும் ஆர்டிகல் 21 ஒரு ரைட் தான், அதில் யாரும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், புட்டஸ்வாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட், ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப வைட்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 அப்படின்னு திரும்ப ரேட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு. ஸோ அதுவும் நம்மளுக்கு தெரியும். தென் யூ சி த மோஸ்ட் ரீசெண்ட் judgment is MK Ranjit Singh versus Union of India, right to be free from the adverse effects of climate change. See, climate change ஓட அட்வர்ஸான இம்பேக்ட்லேருந்து நான் ப்ரொடெக்ட் ஆகிக்க வேண்டியது அப்படிங்கிறதும் என்னோட ரைட் டு லைஃப்பில் தான் வரும். ரைட் டு ஈக்குவாலிட்டியும் பாதிக்கும், ஆர்டிகல் 14 சொல்லியிருக்காங்க. பட் ஆர்டிகல் 21 as I said has been widely interpreted. அதனால் திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேள்விகள் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக தான் கொஷின்ஸ் நம்மளுக்கு UPSCயில் வந்திருக்கு. வில் see that. Take for example, see here 2024 கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். Under which of the following articles of the Constitution has the Supreme Court placed the right to privacy? I told you just now, Puttaswamy case judgment, article 21. Yes, 2024 வந்து கேள்வியா? ஓகே. அப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரைட் டு ப்ரைவசி எப்போ 2021.
okay, is protected under which article of the Constitution of India? See, these are direct questions. I keep telling this time and again. நான் சொல்லுவேன் யூபிஎஸ்சி அப்படின்னாலே டஃப் கொஷின்ஸ் தான் அப்படின்னு இல்லை, டைரெக்டான கொஷின்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. நாட் ஓன்லி அதெல்லாம் வந்து ஆதாமையால் காலத்தில் வந்துச்சுங்க, இப்போலாம் டைரெக்ட் கொஷின்ஸே வரதில்லை அப்படிங்கிற மைண்ட் செட் சில ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்குது. பட் டோன்ட் வரி, ஐ கீப் ரிப்பீட்டிங் திஸ். ஈஸி கொஷின்ஸும் ரெப்படேட்டிவாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. த நம்பர்ஸ் மைட் பி லெஸர், பட் என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா அது ஈஸி கொஷினோ மாடரேட் கொஷினோ, இஃப் வி ஆர் ரெடி ஃபார் இட், நம்ம அதில் தப்பு பண்ண முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாமல் கிளியர் பண்ணிட்டோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ் செயில் த்ரூ ப்ரிலிம்ஸ், as simple as it. ஸோ as I told you 24ல 21ல அதுக்கப்புறம் பாருங்கள் 2019ல which article of the Constitution of India safeguards one's right to marry the person of one's choice? அப்போ தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. I told you இல்லையா, சஃபின் ஜஹன் கேஸ். ஸோ அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நோ I told you, ஈவன் இந்த ஸ்லைட்லேயும் மென்ஷன் ஆயிருந்துச்சு இதுக்கு முன்னாடி, ஆர்டிகல் 21. அடுத்த கேள்வி பாருங்கள். Right to privacy is protected as an intrinsic part of right to life and liberty. ஏற்கனவே நம்ம 22ல 2018 இதுக்கப்புறம் திரும்ப 22லையும் 24லையும் வந்திருக்கு நம்ம பார்த்தோம். பட் பாருங்கள், ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் as an intrinsic part of right to life and liberty. Which of the following in the Constitution of India correctly and appropriately imply the above statement? ஒன்றுமே இல்லை, ரைட் டு ப்ரைவசிங்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ரைட் டு லைஃப்பில் ஆர்டிக்கல் 21ல வருதுன்னு மட்டும் தெரிஞ்சால் டைரெக்டாக டிக் போட்டு கண்ணை மூடிட்டு டிக் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். லைக் ஐ ஆஃபன் சே, இந்த மாதிரி கான்செப்சுவல் கிளாரிட்டியோட நம்ம ஒரு விஷயத்தை படித்து அதை நம்ம ரீட்டைன் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த ஈஸி கொஷின்ஸோ இல்லை மாடரேட் கொஷின்ஸையோ டக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடுவோம். which will help us in time management when the questions get difficult. டிஃபிகல்ட்டான கொஷனில் நம்ம ரெண்டுத்தில் ஆப்ஷனில் மாட்டிப்போம், இல்லை இதில் எது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படும். இங்கே சேவ் பண்ணுற டைமை அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் அகெயின் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, அடுத்த தீம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது கான்ஸ்டியூஷனலிசம் ஆர் கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட். இப்போ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டை பற்றி படிக்கும்பொழுது ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருந்தால் இட் கேன் பி ரிட்டன், இட் கேன் பி அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். அண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன சார், அது எலெக்டடாக இருக்கணுமா சார், அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர்னு இருக்கணுமா, அது கண்டிப்பாக டெமோக்ராட்டிக்கலி எலெக்டடாக இருக்கணுமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. அப்போ கான்ஸ்டியூஷன்னா செட் ஆஃப் ரூல்ஸ், அதுபடி தான் வந்து ஒரு கவர்மெண்ட் நடக்கும். இதெல்லாம் ஓகே, பட் அட் த கோர் சோல், அந்த கான்ஸ்டியூஷனலிசம்ங்கிறத சோல் அடிநாதம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சு தான் கேள்விகள் கேட்கப்படுது, அதை வச்சு தான் we can arrive at the right answer. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஏற்கனவே ஒரு PYQ சீரிஸ் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம கிளாஸஸ்லேயும் நான் யூஸ்வலாக சொல்கிறது தான். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னாலே லிமிட்டெட் கவர்மெண்ட்டுன்னு அர்த்தம், or rather you can say limitation on the government. ஓகே, ஸோ அதாவது கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது, ஒரு கவர்மெண்ட் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது, ஒரு கவர்மெண்ட்டோட பவர்ஸை சம்டைம்ஸ் டைரனிக்கலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த கவர்மெண்ட்டோட பவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஹவு? பை கிவிங் ரைட்ஸ் டு த பப்ளிக். சிட்டிசன்ஸ்க்கு சில ரைட்ஸை கொடுக்குது, உரிமைகளை கொடுக்கும்போது அதை கவர்மெண்ட் மீற முடியாது, எக்ஸப்ட் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ ஆக்சுவலாக நான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை லிமிட் பண்ணுது. நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு லேட்டஸ்ட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் டெமோக்ரஸி அப்படின்னா 3 பில்லர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, அவங்களுக்குள்ளே எப்படி ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லும். which is ideally limited government or limitation of the government's power. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். Let us look at the questions now. UPSC 2023, which one of the following statements best reflects the chief purpose of constitution of a country? ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருந்தால் அதோட பெஸ்ட்டு எது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதோட பர்பஸ்ன்னு கேட்குறாங்க. It determines objective for making necessary laws. ஓகே, மேபி நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த விஷயமும் இந்த கிளாரிட்டியும் நம்மளுக்கு இல்லைன்னா மேபி நம்ம ஆமாம் கரெக்டு தானே டிட்டர்மைன் பண்ணுமே, அது கூட ஆன்சராக இருக்கலாமே அப்படின்னு. பட் பெஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸ் என்ன, இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், லிமிட்டெட் கவர்மெண்ட்டுன்னு ஏதாவது வருதான்னு நம்ம பார்க்கணும். It enables the creation of political office, maybe. It defines and limits the powers of the government. கண்ணை மூடிட்டு இதை நீங்கள் டிக் பண்ணலாம். பட் ஸ்டில் டீல இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இட் செக்யூர் சோஷியல் ஜஸ்டிஸ், எஸ் இதெல்லாம் இருக்குது. பட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் லிமிட்ஸ் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட் தான். இஸ் தட் கிளியர்? இன்னொரு கொஷினும் காட்டுறேன் பாருங்கள். லெட் அஸ் see here.
See here, 2021 constitutional government means என்ன பண்ணியிருக்காங்க, a representative government of a nation with federal structure, maybe a government whose head enjoys nominal powers, maybe a government whose head enjoys real powers, again maybe a government limited by the terms of the constitution. Are you able to understand and relate? See, this is how you work towards conceptual clarity and the right answers. 100% accuracy, 95% மேலே இருக்கக்கூடிய accuracy. பார்த்த உடனே அடிக்கிற கேள்விகள் அடிச்சு இதாண்ட ஆன்சர்னு ஷுவர் ஷாட் நம்மளுக்கு வரணும்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியும் அதோட கோர் பாயிண்ட்ஸும் நம்ம ரீட்டைன் பண்ணிடணும். We are going to see a lot of questions again polity geography. But are you able to understand this? இப்போ இதில் பாருங்களேன், இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியலனா ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் அ நேஷன் வித் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கலாமே, அவன் ஏன் வந்து யூபிஎஸ்சி ஏன் வந்து டீயில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் எஸ்பெஷலி இஃப் தே ஆர் பிகினர்ஸ் இந்த கிளாரிட்டி இருக்காது. அதனால் இது மூணுத்தில் பை த டைம் ஈவன் பிஃபோர் தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் சே எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தே வில் கெட் கேரிட் அவே, தப்பு பண்ணிடுவாங்க. அண்ட் இட் இஸ் குட் ஃபார் யூபிஎஸ்சி, அதுதான் அவங்களோட எய்ம். பட் இஃப் யூ ஹேவ் திஸ் கிளாரிட்டி யூ வில் சர்ச் ஃபார் த ரைட் ஆன்சர் ஆர் ராதர் யூ கேன் ஆல்சோ எலிமினேட் த ராங் ஒன்ஸ். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். திஸ் இஸ் 2021. 23ல் வந்துச்சா, 21ல் வந்துச்சா? நோ 2020 என்ன கேள்வி? அதே தான். A constitutional government by definition is a government by legislature, popular government, multi-party government, limited government. See the wordings how they ask. UPSC என்ன கேட்குறாங்க, என்ன வேர்டிங்ஸில் கேட்குறாங்க, எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆர் ஏபிள் டு ரிலேட். இப்படி தான் ஒரு கேள்விகளும் ஒரு வருஷத்துலேயும் நீங்கள் டீகோட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஐடியா தட் இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிட்டா இஃப் வி ஆர் லக்கி அகைன் 26, 27ல் நீங்கள் எழுதும் போதும் இதே கொஸ்டின் வேறு ஒரு ஃபார்மில் ரிப்பீட் ஆகும். அண்ட் இஃப் வி ஆர் லக்கி அப்படியே ரிப்பீட் ஆகும். சி இந்த 3 கேள்வியும் ஒரே ஆன்சர் ஒரே கான்செப்ட் தானே. கான்ஸ்டியூஷன் கேட்டிருப்பாங்க, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டுன்னு கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் ஆன்சர் என்னமோ இதான். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். அடுத்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சி டிபிஎஸ்பிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஆப்வியஸாக லக்ஷ்மிகாந்தில் கிளாஸ் நோட்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க. அதை படிக்கும்பொழுது நம்ம டிபிஎஸ்பிஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காந்தியன் பிரின்சிபல், சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அண்ட் த ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்குது. பட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, எந்த ஒரு கான்செப்ட்டுமே கோராக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னாலே த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். இட் எய்ம்ஸ் அட் அ வெல்ஃபேர் ஸ்டேட். அப்போது மக்களோட வெல்ஃபேர், அவங்களோட நல்வாழ்வு, அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக ஒரு ஸ்டேட்டாக இது இருக்கும். அதுதான் டிபிஎஸ்பி சொல்ல வருது. அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசியை எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு சில டைரக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாமும் சேர்த்து புரிஞ்சால் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை பண்ணலைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியுமா? போக முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பறிக்கப்பட்டால் போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஷியபிள், டிபிஎஸ்பிஸ் ஆர் நான் ஜஸ்டிஷியபிள். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறதையும் நான் ஜஸ்டிஷியபிளுங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஜஸ்டிஷியபிள்னால் இன்னொரு அர்த்தம் என்ன? சி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேலே, ஒரு மினிஸ்டர் மேலே, அவங்க செய்யக்கூடிய வேலைகள் மேலே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஒரு லா நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதை டிபிஎஸ்பி வச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் பெரும்பாலும் கொண்டு வர முடியாது. விச் மீன்ஸ் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. கோர்ட்டில் போய் நான் கேஸ் போடலாமா சார், டிபிஎஸ்பி எனக்கு கிடைக்கல, டிபிஎஸ்பியில் சொன்னதை செய்யலை, முடியாது. ரைட்? ஸோ இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி. வேறு என்ன? ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ், டைரெக்டாக ஆர்டிக்கலில் மென்ஷன் ஆகிருக்கும் கான்ஸ்டியூஷனில். டிபிஎஸ்பிஸ் நான் ஜஸ்டிஷியபிளாக இருந்தாலும் கவர்னன்ஸ்க்கு அடித்தளமாக அது இருக்க போகுது. ஏன்னா என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷன் 4 ஃபாதர்ஸ்னால், எப்போ உங்களால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளால் காசு செலவு பண்ணி சில விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை நான் ஜஸ்டிஷியபிளாக டிபிஎஸ்பியாக போட்டுறேன். உன்னால் எப்போ முடியுமோ அப்போ அதை பண்ணிக்கும். பட் இதை செய்கிறது, மக்களுக்கு இதை செய்ய தவறாத அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் அட் ஹவு விஷனரி அவர் கான்ஸ்டியூஷன் 4 ஃபாதர்ஸ் வேர். ரைட்? அது ஒரு விஷயம். வேறு என்னங்க இருக்குது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆர் ரெடக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் தென் இன்ஈக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணணும். பிகாஸ் இது எல்லாமே பாருங்கள் வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி தான் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் இருக்கணும். டிபிஎஸ்பினாலே டக்குன்னு என் மைண்டில் வெல்ஃபேர் ஸ்டேட், ஃபண்டமெண்டல் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட், நான் ஜஸ்டிஷியபிள், அதுக்காக கோர்ட்டுக்கு போக முடியாது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை குறைப்பாங்க, அண்ட் மினிமைசிங் ஆஃப் இன்இக்வாலிட்டிக்கு ட்ரை பண்ணுவாங்க. வேறு
சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். எப்போவுமே சோஷியோ எக்கனாமிக் டெமோக்ரஸி இல்லை சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னால் அது டிபிஎஸ்பி தான். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஆர் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துடும். ஓகே, இந்த டிஃப்ரென்ஸ். சி, தீஸ் ஆர் த ஏரியாஸ், தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் விச் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். தூக்கத்தில் நம்ம ஏஞ்சி கேட்டால் கூட நம்ம இதெல்லாம் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா உங்களை அசைக்க முடியாது. ஈஸியாக we will can sail through the questions. Now கேள்விகளை பார்க்கலாமா? ஃபைன். See here, 2021ல் கேட்கப்பட்ட கேள்வி. Under the Indian Constitution, concentration of wealth violates. எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஈக்குவாலிட்டியா? நம்மளுக்கு தெரியும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி. இப்போ இந்த கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னாலே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்னாலே டிபிஎஸ்பி தான் இருந்தால் டக்குன்னு நீங்கள் அடிச்சிடுவீங்க. பட் கிளாரிட்டி இல்லைனா, ஆமாம் எல்லாரும் சமம்னு நினைக்கிறதுனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் குறைக்கிறது, அப்போ அது வைலேட் ஆகுமோன்னு டவுட் வரும். கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், லட்டில் வச்சேன்னு நினச்சாதாஸ் நட்டில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டுத்தை கூட எலிமினேட் பண்ணிடலாம். பீப்புள் சம்டைம்ஸ் ஆஸ்பிரன்ஸ் மைட் கெட் கன்ஃபியூஸ் ஹியர். கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பிஆர் டிஆர், தட் இஸ் வேர் ஐ டெல் யூ ஹோலிஸ்டிக்கலான ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ தான் நான் சொன்னேன், டிபிஎஸ்பின்னு நம்ம சொன்னாலே அதுக்குள்ளேயே வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் வந்துடும். கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் வந்துடும். அப்போது டியும் இன்க்ளூடான ஒரு ஆப்ஷன் தான் பி, பெஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடுதா. தட் இஸ் வை. அண்ட் நம்மளும் பார்த்த மாதிரி தட் இஸ் வை த ஆன்சர் இஸ் டிபிஎஸ்பி. ஆர் வி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which part of the constitution declares the ideal of welfare state? வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி எந்த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுது? எது? கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். டிபிஎஸ்பி. லுக் அட் த கொஸ்டின். 2020ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பட் திஸ் இஸ்ன்ட் ஸ்டாப் ஹியர். இங்கே பாருங்கள், 2015. The ideal of welfare state in the Indian constitution is enshrined in its preamble, DPSP FR. Now just look at here. Why I am telling you that PYQs are important na, ஆப்ஷன் அப்படியே மாற்றாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரியாம்பிள் 7th ஷெட்யூல், ப்ரியாம்பிள் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7th ஷெட்யூல். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? சி, ஆன்சர் இதே தான். பட் திஸ் இஸ் ஹவ் 2015லேருந்து 20ல் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி டைம் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகும். இஃப் வி ஆர் லக்கி, பிஒய்க்யூஸ் கைடன்ஸும் கொடுக்கும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் கொடுக்கும். சம்டைம்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். And that is what அந்த 2 மார்க் 4 மார்க் 6 மார்க் will make a huge difference in helping us clear prelims. Are you able to understand? Fine. அடுத்து again 2015ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. Consider the following statement regarding DPSP or Directive Principles of State Policy. என்ன கொடுத்துருக்காங்க? They spell out the socio-economic democracy in the country. Yes, DPSPனாலே socio-economic justice தான். Correct. The provisions contained in the principle are not enforceable by any court. Non-justiciable. அதைத்தான் மானை தேனை பொன்மானை போட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட், திஸ் இஸ் ஆல்சோ ரைட். த ஆன்சர் இஸ் both 1 and 2. Are we able to understand this? Socio-economic democracy தான், and they are not enforceable. முடிஞ்சு போச்சு. both 1 and 2. which of the following are correct ன்னு கேட்டிருக்காங்க. அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். நம்ம பஸ்ஸு தாம்பரம் தான் போதான்னு திடீர்னு நாட் கரெக்டுன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2013. According to the Constitution of India, which of the following are fundamental for the governance of the country? இதில் எது ஃபண்டமெண்டல், ரொம்ப முக்கியம் கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்குன்னு கேட்டிருக்காங்க. Look at the option FR, FD, DPSP. Damar. See, once you understand, அந்த அடிநாதத்தை அப்படி பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கா விபூதி அடிக்க பார்க்குறேன், எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாடுறான்னு ஈவன் சின்ன சின்ன மைன்யூட்டாக அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் கிளாரிட்டியோட நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். சேவிங் டைம், கெட்டிங் த மார்க்ஸ் ஆல்சோ, அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். Are we able to understand this? Fine. Now look at the next question. 2017 question. With reference to Constitution of India, the Directive Principles of State Policy constitute limitations upon DPSPs. இதில் எதில் லிமிட்டேஷன்ஸை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்லையா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்லையா, விச் இஸ் கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஐ வாஸ் டெல்லிங் யூ இல்லையா, நான் ஜஸ்டிஷியபிள் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னென்னா,
நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நியாயம் கேட்க முடியாதுங்கிறது ஒன்று, விச் ஐடியலி மீன்ஸ் டீப்பராக போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன் மேலேயோ ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு டிபிஎஸ்பியை காரணம் காட்டி கோர்ட்டுக்கு போக முடியாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், மினிஸ்டர் ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க, அதை நீங்கள் டிபிஎஸ்பியை காரணம் காட்டி தடுத்து நிறுத்த முடியுமானா முடியாது. அன்லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், விச் மீன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது ஆர் லிமிட் பண்ணாது, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனையும் லிமிட் பண்ணாது. Which of the following are correct? Neither one nor two. Again, conceptual clarity. Idea நம்மளுக்கு clear இருக்கணும், confuse ஆகாமல். Fine? Okay. அடுத்து பாருங்க, இதே மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். இப்போ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கோரான விஷயங்கள் என்ன? அஃப்கோர்ஸ் சார், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா எம்பி எம்எல்ஏ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் மாதிரி இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா யார் பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்காங்களோ அதில் சில பேர் தான் மினிஸ்டராக இருப்பாங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு பெரிய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். பட் லைக் ஐ வாஸ் டெல்லிங் யூ, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா லிமிடெட் கவர்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்னா அதோட கோர் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பெட்ராக் ஆஃப் இட் இஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் வி ஸ்விம் டுகெதர் ஆர் சிங் டுகெதர். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, தே வில் ஸ்விம் ஆர் சிங் டுகெதர். ஒன்று நம்ம வேலையை செஞ்சு ஒன்றா ஜெயிப்போம், அப்படி இல்லை அப்படின்னா we will sing together. This is very very important. See, the council of ministers, executive including prime minister and ministers they are collectively responsible to the Lok Sabha or the lower house of the parliament. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். which we say collectively they are responsible. That is why no confidence motion லோக் சபாவில் தான் எடுத்துகிட்டு வர முடியும். அண்ட் அது கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் அது பாஸ் ஆகிடுச்சுன்னா மொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தே ஹாவ் டு ரிசைன். இட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். ஏன்னா இதுதான் அக்கௌண்டபிலிட்டி. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இந்த அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுனால தான் பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் இது கிடையாது. அதனால தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட ஃபவுண்டேஷனல் வேல்யூவை இதுன்னு சொல்கிறோம். ஃபைன். சி, திஸ் மீன்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஆன்சரபிள் டு த லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சருக்கு தே ஆர் ஆன்சரபிள், தே ஹாவ் அ கண்ட்ரோல். ஏன்னா லெஜிஸ்லேச்சர் எஸ்பெஷலி லோக்சபா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஹவுஸ் ஆஃப் பீப்புளில் மக்கள் எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக அமைச்சிருக்காங்க. தே ஷுட் பி ஆன்சரபிள் டு தேம். யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சுருக்கணும்ல. பட்ஜெட் முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்லாம் பார்ப்போம், அது லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். அதே மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனும் லோக்சபாவில் மட்டும்தான். ஏன்னா லோக்சபா மக்களுடைய அவை, அது அவங்களுக்கு தான் பவர் இருக்குது. டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். இதை திரும்ப திரும்ப ரேட்ரேட் பண்ணுற ஒரு சிஸ்டம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். எப்படி சார்? collective responsibility of ministers to the Lok Sabha. அங்கே if they lose the majority, if they lose the confidence, it is gone. இதுதான் core. Are we able to understand? Now we will see a question. 2020ல கேட்கப்பட்ட கேள்வி. Read the question. A parliamentary system of government is one in which all political parties in parliament are represented in the government. அப்படியா? அப்படின்னா இல்லை. But we might get confused. இந்த ஐடியா இல்லைனா, the government is responsible to the parliament and can be removed by it. Government is responsible. Okay. வேறு ஏதாவது இன்னும் டீப்பராக இருக்க பார்ப்போம். Government is elected by the people, can be removed by them. Okay. But not exactly. Government is chosen by the parliament but cannot be removed by it. It is responsible. நான் சொன்னேன் இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸ்ட் லைக் ஹவு லிமிட்டட் கவர்மெண்ட்டுன்னு வரா மாதிரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அது ரொம்ப முக்கியம். They are collectively responsible to the parliament, in particular to the Lok Sabha. And that is why they can also be removed by it. தான் அடிநாதம். Are we able to understand all these things? Fine. Now look at the next question. 2017ல கேள்வி பாருங்க. The main advantage of parliamentary form of government is that the executive and legislature work independently, maybe provides continuity of policy. Okay. Once again, இது தெரியலனா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். Executive remains responsible to the legislature. The head of the government cannot be changed without election. Once again, the keywords இருக்கிறது தான் நம்மளோட மேஜர் ஆன்சராக இந்த மாதிரி கொஷின்ஸில் இருக்கும். அண்ட் அகெயின் தட் இஸ் த கிளாரிட்டி, கான்செப்சுவல் கிளாரிட்டி. திரும்ப திரும்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது அதுதான். ஏன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி மஸ்ட். அப்போ தான் அடித்து சொல்ல முடியும், ஷுவர் ஷார்ட்டாக ஹிட்டிங் த நெயில் ஆன் த ஹெட்டுங்கிற மாதிரி நங்கு நடிச்சு இதான் ஆன்சர், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லாக இல்லாமல், கேட் அந்த வால் மாதிரி இல்லாமல் நம்ம பண்ண முடியும். ஃபைன். ஓகே. See here, there is a parliamentary system of government in India because the Lok Sabha is elected directly by the people. அதனாலயா? Parliament can amend the constitution. அதனாலயா? இல்லை. Rajya Sabha cannot be dissolved. அதனாலயா? இல்லை. Council of Ministers is responsible to the Lok Sabha. அப்போ பாருங்கள்,
through the years 2015, 17, 20 திரும்ப கேள்விகள் வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இந்த தீமோட கோர் கொஷின் என்னவாக இருந்திருக்குன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்ன, அதோட ஆன்சரில் என்ன இருந்திருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வார்த்தை கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லோக்சபா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், இப்படித்தான் சுற்றி இருந்திருக்கு. அப்போ இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஃபைன், அடுத்து போகலாம் வாங்க. நவ் பாலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ், அதோட PYQs, அந்த தீம்ஸ் எப்படிலாம் வந்திருக்கு, எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற ஒரு ஃபேர் ஐடியா நம்மளுக்கு வந்திருக்கும். Now we will take up some questions from geography and try to understand them. Okay? Now the first topic we have taken in geography is tropical rainforest. அப்போ tropical rainforest அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுக்கு என்னென்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tropical rainforest அப்படின்னா டென்ஸாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்டோட நேச்சரே பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஸான ட்ரீஸாக ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஜஸ்ட் லைக் யூ see here, பாருங்கள் தலையாக இருக்க மாதிரி அப்படியே ஒன்றுமே உள்ளுக்குள்ளே அடியில் தெரியாது, ரொம்ப டென்ஸான ட்ரீஸ் இருக்கும். அண்ட் ஈவன் வித்தின் ஆஸ் யூ கேன் see the dense nature, பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கும். அண்ட் இந்த டென்ஸான ட்ரீஸ் தே டென் டு ஃபார்ம் அ கைண்ட் ஆஃப் அ கேனப்பி. இப்போ இங்கே இருக்க மாதிரி ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌன் மாதிரி செட் ஆகிடும். தட் இஸ் வை சன்லைட் கேனாட் பீப் இன். உள்ளே நிறைய கிரவுண்ட் வரைக்கும் சன்லைட் போகாது. சன்லைட் போகாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்களில் பெரும்பாலும் எபிஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிளைம்பர்ஸ் சன்லைட்டை தேடி எபிஃபைட்ஸ் க்ரோ ஆகும். ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி கேனப்பி, ஒரு க்ரௌன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் டென்ஸான ட்ரீஸ் அடர்த்தியாக இருக்கிறதுனால தான் அந்த கேனப்பி க்ரௌன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை சன்லைட் வில் நாட் ரீச் த கிரவுண்ட். சன்லைட் கிரவுண்டை ரீச் ஆகாது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் கஷ்டப்படும் சன்லைட் இல்லாமல். அப்போ அதனால் செடி கொடிகள் எபிஃபைட்ஸ் கிளைம்பர் மாதிரி அப்படி மரத்தை சுற்றி வளர்ந்து அப்படி சூரியனை தேடி வரும். இதெல்லாம் தாண்டி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் பெரும்பாலும் ட்ராபிக்ஸில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே இட் இஸ் கோயிங் டு பி ரெயின்ஃபால் 365 டேஸும் மேக்ஸிமம். சன்லைட் 365 டேஸும் இருக்கும் அண்ட் ரெயின்ஃபால் கன்வெக்ஷனல் ரெயின்ஸ் வரும். அதனால் த டாப் சாயில் வில் கெட் வாஷ்ட் அவே. நம்ம லாஜிக்கலாக என்ன யோசிப்போம், இவ்வளோ மரங்கள்லாம் இருந்தால் சாயில் ஹை நியூட்ரியண்ட்டாக இருக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கோரான இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, த சாயில் வில் பி லெஸ் நியூட்ரிஷியஸ். சாயிலில் நியூட்ரியன் கண்டென்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா மழையில் டாப் சாயில் அடிச்சுட்டு போயிடும், அது லீச் இன் டு த கிரவுண்ட் அண்ட் இட் வில் கெட் வாஷ்ட் அவே. அதனால் நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மரங்கள் தங்களுக்குள்ள அந்த பார்க்கில் ரூட்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு அண்ட் க்ரீன் டார்க் க்ரீன் லீவ்ஸாக இருக்கும், குளோரோஃபில் நிறைய எடுத்து வச்சுக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் லேக் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் அண்ட் அதர் ரீசன்ஸ். அப்போது கோர் ஐடியா என்ன, கேனப்பி இருக்க போது எபிஃபைட்ஸ், சாயில் வில் கண்டெயின் லெஸ் நியூட்ரியன்ஸ். இதுதான் கோரான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிவன் த டெம்பரேச்சர் அண்ட் மாய்ஸ்சர் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டீகம்போசிங்கும் ஃபாஸ்டராக இருக்கும். இதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். எப்போவுமே நம்ம ஜியாகிரஃபி கிளாஸோ இல்லை என்விரான்மெண்டல் நீங்கள் படித்தாலுமே இதெல்லாம் கோர் பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுப்போம். ஃபைன், இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது we will see. Look at the question 2021, read it. Leaf litter decomposes faster than in any other biome. Like I was telling you, ஒரு வெட்ரனான ஒரு ஆஸ்பிரண்ட்டோ இல்லை இன்னும் ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டி இருக்குது ஒரு ஆஸ்பிரண்ட்டோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனை பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. மோர் ஆஃப் இதில் லீஃப் டீகம்போசஸ் ஃபாஸ்டர் தான் இன் எனிதர் வந்து திஸ் மோஸ்ட் லைக்லி இவரா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டான்னு ஸ்ட்ரைக் ஆகிடும். பட் வி வில் ஸ்டில் சி, அப்படி இருக்கணும் எல்லாருக்குன்ற அவசியம் இல்லை, பயப்பட வேண்டாம். வி வில் சி சொல்கிறாங்க. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் த சாயில் சர்ஃபேஸ் இஸ் ஆஃபன் ஆல்மோஸ்ட் பேர். சாயில் சர்ஃபேஸ் பெரும்பாலும் பேராக தான் இருக்கும். லீஃப் லிட்டர் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிடுது. அப்பார்ட் ஃப்ரம் த ட்ரீஸ், வெஜிடேஷன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பிளான்ட் ஃபார்ம்ஸ் தட் ரீச் அப் இன் டு த கேனப்பி vicariously by climbing the trees or growing as epiphytes. Now you see characteristics like canopy, epiphytes இதெல்லாம் வந்தோடனே this is the most likely description of அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம். See, these are the key points. Now இதை பார்த்துட்டோம் இல்லையா, we will see another question. Again, this is 2023. Read the statements. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருக்கும். சார் ஸ்டேட்மெண்ட் வந்து 1, 2, 3 இதில் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுவா இல்லை 1 தப்பா 2 தப்பான்னு ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறது உண்டு. நான் எப்போவுமே சொல்கிறது, ஈஸியஸ்ட்டாக உங்களுக்கு கிளியரான ஐடியா இருந்துச்சு,
தரோவாக கான்செப்ட்ஸை படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஈஸியாக இருக்கிறதே இதுதான். ஏன்னா இஃப் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ராங் ஆல்சோ யூ கேன் சூஸ் ஒன் ஆஃப் C and D. அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 1 and 2 வருவீங்க. பட் பெரும்பாலும் 1 and 2 உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலே மோஸ்ட்லி தப்பாக இருந்துச்சுன்னா அங்கேயே முடிச்சு விட்டுலாம். பட் let us see this. Which one of the following is correct in respect of the above statement? The soil in tropical rainforest is rich in nutrients. சாயில் எப்படி இருக்கும்? ரிச்சாக இருக்குமா? கிடையாது. இட் வில் பி புவர் இன் நியூட்ரியன்ஸ். பார்த்த உடனே தப்புன்னு போட்டுட்டு டக்குன்னு இங்கே வாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். நான் ஸ்டேட்மெண்ட் 2 படிக்கல, பட் அதுதான் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட்னா இந்த 4த்தில் இந்த ஆப்ஷன் தான் இருக்குது. பட் ஸ்டில் வி வில் ரீட் தி ஸ்டேட்மெண்ட் 2. The high temperature and moisture of tropical rainforest cause dead organic matter in the soil to decompose quickly. I told you, temperature moisture நிறைய இருக்கிறதுனால அங்கே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஓகே, பாக்டீரியா, ஃபங்கை, அதோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டீகம்போசிங் வந்து ஃபாஸ்டராக நடந்துடும். இல்லை சார், நான் பெருசாக எங்கேயும் படித்ததில்லை, நோட்ஸ்லையோ இல்லை புக்லையோ நான் படித்த மாதிரியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் வேர் PYQ கம்ஸ் டு த ரெஸ்கியூ. 2021 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுது? லீஃப் லிட்டர் டீகம்போசஸ் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் பயோம். அதை படித்து ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம்னா அப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் லீஃப் லிட்டர் ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடுதா, ஃபாஸ்டராக டீகம்போஸ் ஆகிடுதானா? அதுக்கான ரீசன் தானே இது. The high temperature and moisture can cause dead matters to decompose quickly. Are you able to understand this? See, second statement வராமலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இது லோ இன் நியூட்ரியன்ஸ் அப்படின்றது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம். திஸ் இஸ் PYQ will give some additional knowledge sometimes. நம்மளுக்கு தெரியவே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்களேன். PYQs எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ அதை பற்றி நீங்கள் படிக்கும்போது லீஃப் லிட்டர் ஏன் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இது தெரிஞ்சிருக்கும். ஈவன் இஃப் நாட் இன் யர் நோட்ஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா கூட இதுதான் ஓப்பனிங் அப் அ டோர். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் நடக்கும். அவை கிளியர்? ஃபைன், நெக்ஸ்ட் போகலாமா? த நெக்ஸ்ட் ஒன் வி ஹேவ் இஸ் ரெவல்யூஷன் ஆஃப் எர்த். எர்த்தோட ரெவல்யூஷன் சார்ந்த ஒரு கான்செப்ட். சி, ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும். இங்கேயும் மார்ச்லேயும் செப்டம்பர்லேயும் வி வில் ஹாவ் ஈக்வினாக்ஸ் இருக்கும், which means நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே ஈக்குவல் சன்லைட், which means ஈக்குவல் டே ஈக்குவல் நைட். அப்போது இந்த சைடில் வரும்போது 21 ஜூன் which is summer solstice அப்படின்னு சொல்லுவோம். Now just observe, earth is tilted. ஸோ earth tilted-ஆக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து உங்களுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரை விட இப்படி டில்ட் ஆகிருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் நிறைய சன்லைட் இருக்கும், விச் இஸ் ஆல்சோ த ரீசன் வை சம்மர் சால்ஸ்டிஸில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் will have more daytime. Day will be longer, especially June 21. அப்போது 21 or 22 சில சோர்ஸஸில் போட்டிருப்பாங்க. பட் எனிவே அந்த டைமில் சம்மர் சாலிஸ்டிஸ் அன்னைக்கு the day in the northern hemisphere will be longer, night will be shorter. Similarly southern hemisphereல இதே டேயில் night will be longer, day will be shorter. Then இந்த பக்கம் வந்து பாருங்கள், December 22 it is winter solstice. Winter solstice once again the tilt of the earth tilt ஆயிருக்க ரீசன்னால again இங்கே பார்த்தீங்கன்னா southern hemisphere will receive a lot of sunlight. That is also why southern hemisphereல day will be longer, night will be shorter. Northern hemisphereல day will be shorter, night will be longer. Is it clear? See, இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். I will share it in the description if you want. But now லைன் டயக்ராம் ஒன்று நான் எப்போவுமே சொல்லுவேங்க. மைண்டில் நீங்கள் அந்த லைன் டயக்ராம் வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. See, this is equator, this is Tropic of Cancer, Tropic of Capricorn, and remember this, March or September, June and December. Fine. So இது வந்து சன்னோட மூமெண்ட்ஸ். ஸோ சன்னோட மூமெண்ட்ஸ்க்கு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஜூனில் சன் இங்கே இருக்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி சம்மர் சால்ஸ்டிஸ். யாருக்கெல்லாம் சார் இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு லாங்கர் டே இருக்க போகுது, ஓகே, ஷார்ட்டர் நைட் அந்த டைம். அதே மாதிரி டிசம்பரில் இங்கே சன்லைட் இருக்கும்போது சதர்ன் ஹெமிஸ்பியர் வில் ஹாவ் லாங்கர் டே. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் த்ரூ த எப்படி சார் டில்ட் ஆகுது அதெல்லாம் புரியலை அப்படின்னா இந்த சின்ன ஒரு லைன் டயக்ராம் வில் ஹெல்ப் யூ அ லாட். ஓகே, நவ் இஃப் யூ சி சம்மர் சால்ஸ்டிஸ் மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது, ஓகே, இங்கே ஐ வராது. ஸோ சம்மர் சால்ஸ்டிஸ் டைப்போ. பட் சம்மர் சால்ஸ்டிஸை பார்க்கும்போது ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, சி ஹியர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வில் ரிசீவ் மோர், அந்த டில்ட்னால நிறைய சன்லைட்,
அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த இமேஜ். ஈக்குவேட்டரில் 12 hours ஆஃப் சன்லைட் அந்த இதில் இருக்குது. இந்த சைடில் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் மேலே பாருங்கள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ஆர்டிக் சர்க்கிள்னு இந்த சைடில் எஸ்பெஷலி நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் 12 hours மேலே டே லைட் இருக்குது. அண்ட் இதே தான் வின்டர் சால்ஸ்டிஸில் சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் நடக்கும். இந்த கான்செப்ட் கிளியராக லைன் டயக்ராமோ ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா. அண்ட் ஒன் மோர் திங், ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காசஸ் டே அண்ட் நைட், ரெவல்யூஷன் காசஸ் சீசன்ஸ். இதை வச்சுட்டு நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். See here, 2024 கேட்கப்பட்ட கேள்வியை படிங்க. On June 21 every year, which of the following latitudes experiences a sunlight of more than 12 hours? Which is nothing but summer solsticeல எங்கே லாங்கர் டே இருக்கும்னு கேட்குறாங்க. as simple as it. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஈக்குவேட்டரில் லாங்கர் டே இருக்க போதா கிடையாது. ஏன்னா ஜூன் அப்படின்னாலே நம்மளோட லைன் டயக்ராம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். ஜூனுனாலே ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் இங்கே இருக்க போகிறாரு நம்ம தலைவர் சன். விச் மீன்ஸ் ஸ்பெஷலி நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் தான் நம்மளோட 12 hours மேலே இருக்கக்கூடிய சன்லைட் இருக்க போகுது. விச் மீன்ஸ் ஈக்குவேட்டரில் இருக்குமா? கிடையாது. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் அங்கே எப்படிங்க, அங்கே நைட்டு தான் லாங்கராக இருக்கும். ட்ராபிக் ஆஃப் கேன்சர், எஸ். ஆர்டிக் சர்க்கிள் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயே நான் சொன்னேன், ஈக்குவேட்டரை தாண்டி நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேயே 12 hours மேலே இருக்கும்னா நேச்சுரலி ஆர்டிக் சர்க்கிள்லையும் இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2 and 4. ஆர் வி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? நவ் இதே மாதிரி இன்னொரு கொஷின் பாருங்கள். 2022 இட் இஸ் மச் சிம்பிளர் ஆல்சோ. இன் த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர் த லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் நார்மலி அக்கர்ஸ் இந்த என்னென்னா, இந்த மானிய தேனை பொன் மாநிலம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டைரெக்டாக சம்மர் சால்ஸ்டிஸ் எப்பப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிடுவீங்க. அதனால் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர் த லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் ஒன்றும் கிடையாது. லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் த டே கிரேட்டர் த நைட் எப்போ? June 21. இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ June 21 கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் half ஆஃப் ஜூன், செகண்ட் half ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் half ஆஃப் ஜூலை, செகண்ட் half ஆஃப் ஜூலை, செகண்ட் half ஆஃப் த மந்த் ஆஃப் ஜூன், June 21. Look at how simple the questions are. When you understand the idea behind the question and when you understand the concept, it becomes a cakewalk. இன்னொரு கொஸ்டின் பாருங்க. Variations in the length of daytime and night time from season to season are due to daytime and night timeல இருக்கக்கூடிய length of daytime and night time ஒரு சீசனுக்கு வேரி ஆகுது. daytime night time இது எதனால காஸ் ஆகுது? the earth's rotation on its axis. I just told you daytime and night time காஸ் பண்ணுறது earth's rotation on the axis தான். ஆனால் வேரியேஷனுக்கு அது காரணமாக கிடையாது. latitudinal position of the place கிடையாது. the earth's revolution இங்கே பாருங்கள், 2013 கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பட் just look at the quality of the question. earth's revolution around the sun in an elliptical manner, revolution of earth on a tilted axis. நம்ம ரெவல்யூஷன் மட்டும்னு பார்த்தோம் சார். இதில் 2 இருக்கே சார், ரெண்டுமே இதில் எது ஆன்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, now just you have to understand. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், எர்த் டில்ட் ஆகிருக்கிறதுனால தான் நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் சம்மர் சால்ஸ்டிஸ் வரும்பொழுது நம்மளுக்கு லாங்கர் டே ஷார்ட்டர் நைட் வருது. சிமிலர்லி வின்டர் சால்ஸ்டிஸ் இந்த சதர்ன் ஹெமிஸ்ஃபியர். இதை நான் ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டில்ட்டு தான் ரீசனே ஒழிய, ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்டில் இட் வில் பி ஈக்குவினாக்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டுக்கும் இந்த வேரியேஷன் இன் டேக்கும் சம்மந்தம் இல்லை. ஆர்பிட் எலிப்டிக்கலாக இருந்தாலும் சர்க்குலராக இருந்தாலும் இது நடந்திருக்கும், as long as it is tilted. So that doesn't make a difference. Please understand. So இது கிடையாது. The answer is revolution of the earth on a tilted axis. Are we able to understand this? See, this is how repetitively prelims ஓட கொஷினை கிட்டத்தட்ட நம்ம அதை ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்து வச்சு நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் அதை ரெஃபர் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணி நம்ம நோட்ஸை அப்டேட் பண்ணுற பட்சத்தில் யூ வில் பி ஹைலி ரிவார்டட். பிகாஸ் ரெப்படேட்டிவ் கொஷின்ஸ் வருது, தீம்ஸ் நம்மளுக்கு தெரியுது, அண்ட் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நம்ம சர்ச் லைட் நைட்டில் தேடும்போது எங்கே தேடுறதுன்னு தெரியாது அப்படிம்பாங்களே. அப்போ அந்த டார்ச் லைட் அடித்து இதில் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டார்ச் லைட், அந்த லைட் ஹவுஸ், அதுதான் PYQs. ஸோ இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு ஒரு மச் பெட்டர் கிளாரிட்டி இந்த வீடியோ மூலமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you in the next video. Thank you so much.